ஸோ இந்த கோவிலுக்குள்ளார வந்து அந்த சனீஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காக்காவுமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கவே முடியாது. இருந்து இந்த குகையோட வியூ பாருங்கள், ரொம்ப 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 அழகாக இருந்தது. இந்த கோவிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உமா மகேஸ்வரி சுவாமியை பார்த்தோம்ல, அங்கேயே இந்த குகைக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஏறணும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நந்தி வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய பழமையான கோவில் அதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். டே 1 நேற்று நம்ம மந்திராலயம் பார்த்தோம். அது போக போகிற வழியில் கடப்பால் ஒரு கோவிலும் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு டே வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அதில் வந்து மந்திராலயம் பற்றி கம்ப்ளீட்டான கைடும், எப்படி போகிறது, எந்த ரூட் எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடு அதில் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் டே இருக்கிறனால நம்ம நிறைய இடத்த இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தோம். நம்ம போகிறது எல்லாமே வந்து கோவில் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படிங்கிறனால அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம போய்கிட்டு இருந்தோம். மத்தியான நேரத்தில் கோவிலோட நடெல்லாம் சாத்தியிருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி காலையிலையும் ஈவினிங்கும் கொஞ்சம் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். மத்தியானம் வந்து ட்ராவலில் போயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம நேற்று மந்திராலயத்தில் ராகவேந்திரா சுவாமியை பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் இன்றைக்கி டே 2 சீக்கிரமாகவே குளித்து சாப்பிட்டுட்டு மந்திராலயத்திலே சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம போக போகிற இடம் வந்து யாகாந்தி டெம்பிள் அப்படின்ட்டு, யாகாந்தி கோவில். நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு மினி கைலாஷா இருக்குது அப்படின்ட்டு, அந்த இடம் தான் அந்த யாகாந்தி கோவில். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். ஒரு நிஜமாலுமே ஒரு மினி கைலாசாவை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, மந்திராலயத்துலேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 150 கிலோமீட்டர்ஸ். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். இது வந்து பங்கனப்பள்ளி ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பங்கனப்பள்ளியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தான். நம்ம பங்கனப்பள்ளி வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே இந்த யாகாந்தி கோவில் வந்துடும். நீங்கள் போகும்போது தொன்னே அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக போங்க. மேப்பில் போட்டிங்கன்னா ஒரு 3 ரூட்ஸ் காட்டும். அதில் 2 வந்து தொன்னே வழியாக போகும். நீங்கள் இந்த ரூட் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப போகிற வழியெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம சின்ன பிள்ளையில் வந்து ஊருக்கெல்லாம் போகும்போது, தாத்தா பாட்டி ஊருக்கெல்லாம் போவோம். அப்போ நீங்கள் உங்கள் கிராமத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வரும். இங்கே வந்து நான் நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ராவல் பண்ணதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இங்கே வந்து கிராமங்கள் எல்லாமே கிராமமாகவே இருக்குது, நகரங்கள் எல்லாமே நகரமாகவே இருக்குது. இன்ன வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு ஊருமே. முடிஞ்சால் உங்களுக்கு மத்தியானத்துக்கும் ஏதாவது வாங்கி வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற இடத்துல வந்து சாப்பாடு பங்கனப்பள்ளியில் வேணால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யாகாந்தியில் சாப்பாடுன்ட்டு இல்லை. நாங்கள் வந்து அங்கே போகிறனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். கொஞ்சம் வழியில் நுங்கு, அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடச்சிது, வாங்கிட்டு போயிட்டோம் நாங்கள். இந்த யாகாந்தி கோவிலை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மங்கம்பேட்டா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று வருது. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போயிட்டு போங்க. நாங்கள் கோவில் சீக்கிரமாக மூடிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டோம். நம்ம மந்திராலயத்துலேருந்து கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கிளம்புனோம் காலையில். 3.5 மணி நேரம் ட்ராவல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 11:30 11:45 ஆகிடுச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. இங்கே கொஞ்சம் அவசரமாக தான் போனோம். எங்கள் கோவில் 12 மணிக்கு மூடிடுவாங்களோன்ட்டு. யாகாந்தி பக்கத்தில் போக போக வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே பாறை, இந்த கடப்பாக்கல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாறையாகவே இருந்தது ஃபுல்லாகவே. நம்ம இப்போ யாகாந்தி கோவிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். அங்கே மலை அடிவாரத்தில் கீழே ஒரு கோபுரம் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து யாகாந்தி கோவில். அதை சுற்றி மலை மாதிரி தெரியுதா, ஒரு குகை மாதிரி இருக்கும் அங்கே. அந்த ஒவ்வொரு குகையிலே தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே இருக்காங்க. பெருசாக கூட்டம்லாம் இல்லை. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு வேகமாக கோவிலுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். வந்து மீதி இடத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. குரங்கெல்லாம் இருக்குது. ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இங்கே எந்த இடத்துலையுமே வந்து பார்க்கிங்க்கு இது வரைக்கும் எங்களுக்கு சார்ஜே பண்ணலை. பார்க்கிங்க்கும் சரி, டாய்லெட்னாலும் சரி, தண்ணி எதுக்குமே வந்து காசே வாங்கலை. கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஏன்னா நம்ம ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயில் தெரிஞ்சது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. காற்றுமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது.
இங்கே நம்ம கோயில் மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 படி ஏற வேண்டியிருக்கு. ஏறி உள்ளே போயிட்டோன்னா இங்கே இருக்கிற மெயின் சாமி வந்து உமா மகேஸ்வரி. இங்கே இருக்கிற சாமியை பார்க்குறதுக்கு காலையில் 9 மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோவிலோட ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா மலை, இங்கே தான் வந்து நான் சொன்ன அந்த குகை இருக்குது. 3 குகை இருக்குது. ஒன்று வந்து சிவன், இன்னொன்று விஷ்ணுக்காக, இன்னொன்று பிரம்மனுக்காக. இந்த கோவிலை பற்றின வரலாறு என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே அகஸ்திய முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். அவர் வந்து விஷ்ணுக்காக ஒரு கோவில் கட்டணும் இந்த இடத்துல அப்படின்னு நினச்சாரு. கோவில் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. சாமியும் வந்து சாமி சிலையும் செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட கால் நகம், அந்த சிலையில் நகம் மட்டும் உடஞ்சிருச்சு. சரி, உடஞ்சதை நம்மளால் பிரதிஷ்டி பண்ண முடியாது இல்லையா, அதனால் அவர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அகஸ்திய முனிவர் சிவனுக்காக தவம் இருக்கிறாரு. அப்போது சிவன் வந்து அகஸ்திய முனிவர் முன்னாடி தோன்றி, இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கைலாசம் மாதிரியே இருக்குது, அதனால இங்கே வந்து ஒரு சிவாலயமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அகஸ்திய முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அதே மாதிரியே செஞ்சிடலாம், எனக்கு ஒரு பார்வதியோட சிலையை ஒன்று கொடுங்க அப்படின்னு சிவன்கிட்ட கேட்குறாரு. அவரும் வந்து ஒரே கல்லில் செஞ்ச ஒரு பார்வதியோட சிலையை அங்கே கொடுத்துட்றாங்க. அதை தான் வந்து இங்கே ஸ்ரீ உமா மகேஸ்வரி அப்படின்ட்டு இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலை பற்றி இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்ததுக்கான ஒரு வரலாறு அது என்னென்னா, இன்னொரு முனிவர், அவர் பேர் வந்து சித்தேப்பா. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிவபக்தர். அவர் வந்து ஒரு நாள் சிவனை வழிபட்டுட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி வந்து ஒரு புலி வந்தது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த புலியாக வந்தது வந்து சிவன் தான் அப்படின்ட்டு. உடனே இவர் வந்து இந்த சித்தேப்பா அப்படிங்கிற முனிவர் வந்து நான் சிவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஜாலியாகிடுறாரு. இது வந்து அவர் வந்து சிவனுக்காக கட்டின கோவில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த யாகாந்தி கோவில் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கோவிலில் இதுவும் ஒன்று. இது வந்து 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இது பல்லவா, சோழா, சாளுக்கியா, விஜயநகர பேரரசுலாம் ஆண்டுட்டு இருக்கும்போது கட்டின கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை அப்படியே சுற்றி வந்தோன்னா இங்கே வந்து ஒரு முருகரோட சிலை இருக்குது. இங்கே இருக்கிற அந்த முருகரோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகர்கிட்ட மயிலும் இருக்காது, வேலும் இருக்காது. வள்ளி தெய்வானையும் பக்கத்தில் இல்லாத ஒரு முருகர். இது சொல்லப்போனால் ஒரு பேச்சுலர் முருகர்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்ச மாலை, இந்த ருத்ராட்ச இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நந்தி வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்லால் செஞ்ச நந்தியே வந்து இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தியாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நந்தியை சுற்றி தூண் இருக்குதுல்ல, இந்த தூணில் ஒரு தூணையே வந்து எடுத்துட்டாங்களாம், கல் தூணையே. ஏன்னா வந்து அந்த நந்தி ரொம்ப வளர்ந்துட்டனால ஒரு தூணையே எடுத்துட்டதா சொல்கிறாங்க. முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த நந்தியை சுற்றி கும்பிட்டுட்டு வருவாங்களாம். இந்த நம்ம வந்து கோவிலை சுற்றுவோம்ல, அந்த மாதிரி இந்த நந்தியவே சுற்றி கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இது வளர்ந்துட்டனால அதை சுற்ற முடியாமல் போயிடுச்சு. இங்கே நந்திக்கு முன்னாடி இங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. இங்கே எழுதியிருக்கிறது யாருக்காவது புரிஞ்சதுன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நந்தியை வந்து இங்கே பசவண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முனிவர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கலியுகம் முடிய போகும்போது இங்கே இருக்கிற நந்தி வந்து உயிரோடு வந்து கத்தும், சத்தம் போடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாறாக இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம நந்தி, அந்த மெயின் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியேறுறோம். இப்போது அடுத்து அந்த குகையெல்லாம் பார்க்குறதுக்கு போகிறோம். வெளியே வர இடத்துல பார்த்தா நம்மளோட இந்த குரங்கெல்லாம் நிறைய நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார ஒரு சரியான பயமாகவே இருந்தது. நல்ல உச்சி வெயிலாயிடுச்சு, கொஞ்சம் காலெலாம் சுட ஆரம்பிச்சிருச்சு. அதனால குடுன்ட்டு அந்த விஷ்ணு, இப்போ நம்ம நேராக பார்க்குறது வந்து விஷ்ணு அவரோட குகை. நம்ம ஏற்கனவே கதை சொல்லியிருந்தோம்ல, அந்த விஷ்ணுவோட நகம் வந்து உடஞ்சனால அந்த சிலையை வந்து பிரதிஷ்டி பண்ண முடியலன்ட்டு அதை வந்து இந்த குகையில் வச்சுருக்காங்க.
இங்கே இருக்கிற படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக அப்படியே இந்த குகைக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஏறணும். குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. வயசானவங்கன்னு இல்லை, எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஏறுங்க. இப்போ நம்ம இங்கே நிற்கிறது வந்து விஷ்ணுவோட குகையில் மேலே இருந்து பார்க்குறோம். இதோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இந்த படியில் உட்காந்துருக்கிறதே லைட்டாக கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. திடீர்னு குரங்கு வேறு பக்கத்தில் வந்து வாட்டர் பாட்டிலை வேறு பிடுங்கிட்டு போயிடுச்சு. அதை துரத்தி பிடிச்சி வாட்டர் பாட்டிலையும் காப்பாற்றியாச்சு நம்ம. ஆனால் மற்றபடி வேறு ஒன்றும் செய்யலை. அது பாட்டுக்கு குவைட்டாக தான் வேறு ஏதோ சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போது விஷ்ணு விட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இங்கேருந்து ரைட் சைடு திரும்பி போனோன்னா சிவனோட குகை இருக்குது. அதாவது அதை வந்து அகஸ்தியா கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு மண் பாதை போதான். இது வந்து ஆஞ்சநேயருக்கான ஒரு இடம். இது ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் சிவனை அந்த அகஸ்தியா கேவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. வெயில் வந்து ரொம்பவே உக்கிரமாக இருந்தனால சூடு தாங்கவே முடியலை. கடகடன்னு மேலே ஏறியாச்சு. இந்த அகஸ்தியா கேவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ரொம்பவே ஜாக்கிரதையாக ஏறுங்க. வயசானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க, போகாதீங்க. இங்கே மொத்தமாக படி பார்த்திங்கன்னா ஒரு 120 படி இருக்குது. மேலே போகவும் நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்தே சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அந்த லிங்கத்துக்கு முன்னாடியே நம்மளை உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து லிங்கத்தை தொட்டு கும்பிட்டுட்டே வரலாம். மேலே இருந்து இந்த குகையோட வியூ பாருங்கள். ரொம்ப 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 அழகாக இருந்தது. இப்போது இங்கேருந்து அடுத்ததாக கீழே இறங்கினதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன்ல ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோன்னா அங்கே தான் வந்து அந்த கொனேரும் இருக்குது. அங்கே வந்து தண்ணி தானாகவே வந்து சுரக்குது. இங்கே வர தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னே யாருக்குமே தெரியல. அது ஒரு ஊற்றா கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப க்ளீனான தண்ணி. இந்த இடத்துல இருக்கிறது வந்து எல்லோரும் காலை வாஷ் பண்ணுறனால அதை வந்து குடிக்கிறதுக்கு சமையலுக்கு அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது அவங்க. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் இருந்தது. சரி, அப்படியே ஒரு ஃப்ரீயாக ஒரு நம்ம காலுக்கு ஒரு ஃபுட் ரிலாக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் காலை விட்டேன். ஆனால் மீன் நிறையா இருந்தனால கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் உள்ளே காலை வைக்கவே முடியலை. சைட்லேயே வந்து 2 குட்டியாக ஒரு குட்டி கிணறு மாதிரி இருக்குது. அது வந்து யாருமே கால் வைக்க முடியாது அப்படிங்கிறனால அது வந்து ரொம்ப சுத்தமான தண்ணின்ட்டு தண்ணி வேணுங்கிறவங்க அதுலேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் கேன்லாம் காலி ஆகிட்டனால அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிரம்மனோட குகையை. ஏற்கனவே 2 பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து 3வது. இந்த பிரம்மனோட குகை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணுவோட குகை இருக்கு இல்லையா, அதுலேருந்து லெஃப்ட் சைடு திரும்பி அப்படியே போகணும். இந்த படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் ஏறுறதுக்கு கஷ்டம்லாம் இல்லை. இது வந்து நம்ம நார்மலான ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் தான் வச்சு செஞ்சிருச்சு. இந்த இடம்லாம் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே இங்கேயே இருந்துடலாம் போல் இருந்தது. அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கே. இங்கேருந்து இந்த யாகாந்தியோட வியூ பாருங்கள். ஃபுல்லாகவே மலை தான். இது இப்போ இங்கே நம்ம உள்ள பிரம்மரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. பிரம்மரை பார்க்குறதுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப குனிஞ்சு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அங்கே அகஸ்தியா குகையிலையும் சரி, இங்கே பிரம்மரோட இதுலேயும் சரி, வெளியே வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் தராங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அது 50 rupees அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு டம்ளர். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பண்ணிக்கலாம் நீங்கள். இது பாருங்கள், ஒரு ரோடு மாதிரி போகுது தெரியுதா உங்களுக்கு? அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஹில் மாதிரி ஒரு டாப்புக்கு போகும். அங்கே ஏதோ ஒரு சின்ன கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து யாகாந்தி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். நாங்கள் போகலை. அது அங்கே போனோன்னா அங்கேருந்து ஃபுல்லாக அந்த யாகாந்தியோட ஃபுல் வியூ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாகாந்தி கோவிலை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இங்கே சுற்றி காக்காவே பறக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தா, அகஸ்திய முனிவர் வந்து தவத்தில் இருந்தாரா சிவனை நோக்கி. அப்போ வந்து காக்கா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காக்காவை பார்த்து சாபம் கொடுத்துருக்காரு. நீ வந்து இந்த இடத்துலையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த காக்காவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த கோவிலுக்குள்ளார வந்து அந்த சனீஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காக்காவுமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கவே முடியாது. இதுதான் ஒரிஜினல் ரீசனானு எனக்கு தெரியல. நம்ம கூகுள் பையன் இதைத்தான் சொல்கிறான்.
நம்மளுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுதான். அதனால் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அப்படியே அந்த நேர் வழியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே இது நேராக இறங்கினோன்னா நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு போய்க்கலாம். கோயில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு வந்து ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த இடம் வந்து யாராவது எதையாவது டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஏதாவது கிறுக்கிட்டு வர்றது, எழுதிட்டு வர்றது, ஏதாவது சிலையை உடைக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே வந்து ரொம்ப கடுமையான தண்டனையும் 1,00,000 ரூபா வரைக்குமே வந்து ஃபைன் போடுறதா எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த இடம்னு இல்லை, எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து நம்ம அதை நம்மளோட வீடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பார்த்துக்கணும் அதை. அப்போ தான் நம்ம அதை வந்து எதுவுமே சேதப்படுத்த மாட்டோம். இப்போ நம்ம எல்லா சாமியும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து போகிற இடம் வந்து இந்த புஷ்கரணி தான். அதாவது யாகாந்தியோட ஒரு குளம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும், குளத்துக்கு. கோவில் எங்கே மூடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நம்ம கோவிலுக்குள்ளார நுழைய ஆரம்பிச்சிட்டோம். கோவில் வந்து 1 மணி வரைக்கும் தான் இருக்குது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லதாக போச்சு நம்ம அங்கே போனது. ஸோ இப்போ இங்கே உள்ளே நுழையிறோம். அப்படியே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம். நேரில் வந்து பார்த்தா அந்த அளவுக்குலாம் இருக்காதுல்ல. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அதை விடவே ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம இங்கே உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு ரைட் சைடில் அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நந்தி மாதிரி இருக்கும். அது வழியாக வந்து தண்ணி விழுகுது இதுக்குள்ளே. ஆனால் அந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இங்கே அகஸ்திய முனிவர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து டெய்லி குளித்ததுக்கப்புறமா தான் வந்து போய் சாமியை கும்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ பேர் குளித்தாலுமே தண்ணி வந்து எப்பயுமே க்ளீனாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தயவு செஞ்சு இந்த சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்த வந்து இது பண்ணிடாதீங்க. நீட்டாக இருக்கிற இடத்த எப்பயுமே நீட்டாகவே வச்சுக்கோங்க. இந்த கோவிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உமா மகேஸ்வரி சுவாமியை பார்த்தோம்ல, அந்த கோவில் வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. டில் 9 மணி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீ தர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற குகையெல்லாம் வந்து எப்போ திறக்கிறாங்கன்னா 8:30 மணிக்கு திறக்கிறாங்க. நைட்டு 7:30 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த குகைக்கெல்லாம் வந்து க்ளோசிங் டைமே கிடையாது. அதே மாதிரி இந்த புஷ்கரணி, இந்த பாண்டு, இந்த குளத்துக்கும் வந்து க்ளோசிங் டைம்னு கிடையாது. காலையில் 8:30க்கு திறந்து ஈவினிங் 7:30 வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 300 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வாழைப்பழம், நுங்கு வழியிலெல்லாம் கிடச்சிது. அதுக்கு ஒரு 200 ரூபா, 200 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து 60 ரூபா ஆச்சு. 3 பேருக்கு டிக்கெட் எடுத்தோம். சின்னவளுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, ஏன்னா 5 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா டீக்கு வந்து ஒரு 50 ரூபா ஆச்சு. ஸோ மொத்தமாக இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு 600 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து. இப்போ நம்ம யாகாந்தி முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 2 மணி போல் கிளம்புறோம். அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து பெலம் கேவ்ஸ். அதாவது அங்கே ஒரு குகை பார்க்க போகிறோம். அது வந்து தானாகவே உருவான ஒரு குகை. நம்ம பெலம் கேவ்ஸ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, யாகாந்திலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்தில், ஒரு 4 கிலோமீட்டரில் ஒரு பெரிய ஃபோர்ட் ஒன்று வந்துச்சு லெஃப்ட் சைடில். என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, அது வந்து அருந்ததி படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் ஒரு ஃபோர்ட் வரும்ல, அந்த ஃபோர்ட்டு தான் இது. இது வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். டைம் இல்லை, போனால் எப்படியும் வந்து ஒரு 1 hour வந்து டைம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் பசங்க வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க அந்த யாகாந்தியில் நடந்து செஞ்சு. அதனால் நம்ம இந்த இடத்த வந்து பார்க்கல. இன்றைக்கி நம்மளோட டே 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஒரு இடம் தான் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து ஒரு கேவ்ஸ் போகணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 2 கோவில்லாம் பார்க்கணும். அந்த கேவ்ஸை பற்றி சொல்லணுன்னா, அது வந்து பூமிக்கு அடியில் ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேவ்ஸ் அது. அந்த கோவில்லையும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. அந்த வீடியோவை நம்ம செப்பரேட்டாக டே 2 எபிசோட் 2ன்னு தனியாக நான் விடுறேன். கண்டிப்பாக நாளைக்கும் எல்லோரும் அசம்பிள் ஆகிடுங்க. நாளைக்கும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் முத்துக்கு லைக் பண்ணிவிடுங்க.
நீங்கள் எப்படி இந்த வீடியோலாம் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கிடட்டும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பார்த்துட்டும் வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வீடியோவும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போட வேண்டிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். திரும்பியும் நாளைக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.